இந்த மாத இறுதிக்குள் தேமுதிகவின் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கழக துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ சைதன்யா பள்ளி குழுமத்தின் ஆண்டு விழா சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் தேமுதிக துணைச் செயலாளர் எல்.கே. சுதீஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி தொடர்பாக தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிரச்சாரம் குறித்தும் இதர விஷயங்கள் குறித்தும் அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த மாத இறுதிக்குள் தேமுதிகவின் கூட்டணி அறிவிப்பை கேப்டன் வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார். ஆமாம், எப்பவுமே தேமுதிக எங்கே இருக்கோ அந்த கூட்டணி கண்டிப்பாக வலிமையாக தான் இருக்கும். அது இல்லை பொறுத்து பாருங்கள், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க பேச்சுவார்த்தை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் இப்போ தான் இன்றைக்கி பிப்ரவரி ஆரம்பிச்சிருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் பெரிய வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி. நாங்கள் தேமுதிக எங்கே இருக்கோ அந்த கூட்டணி பெரிய கூட்டணியாக இருக்கும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நலமாக உள்ளதாகவும், விரைவில் அவர் தாயகம் திரும்ப உள்ளதாகவும் எல்.கே. சுதீஷ் தெரிவித்தார். இந்த மாதம் இறுதிக்குள்ள தமிழக உள்ள இந்த மந்த் எண்டுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபைனல் பொசிஷன் வந்துடும். 2-3 கட்சியில் பேசி தான் இருக்காங்க. அது இன்னொரு கேப்டன் வந்த உடனே நாங்கள் அறிவிச்சிடுவோம். டேட் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா, அநேகமாக ஏப்ரல் எண்டில் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ஏப்ரல் மே, ஸோ ஏப்ரல் ஃபுல்லாக இருக்கும். மே 10-20 டேஸ், ஸோ ஒரு 50 நாள் பிளான் பண்ணுறோம். தொடர்ந்து பேசியவர், பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வாழ்வில் மறக்கக்கூடாது என்று மாணவர்களை எல்.கே. சுதீஷ் கேட்டுக் கொண்டார்.